அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ இதனோட நீண்ட நாள் கனவு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த சீரீஸோட பேர் த ஹியூமன்ஸ் பிகைண்ட். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த சொசைட்டியில் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. லைக் வந்து இந்த சொசைட்டிக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுங்கிற ஒரு முனைவோடு அவங்க சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. அந்த இனிஷியேட்டிவ்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமே. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாமையே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்ச சீரீஸ் தான் இது. இது ஒரு நீண்ட நாள் கனவு இன்றைக்கி நினைவாகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது இந்த உலகத்தோடைய அடிப்படையாக நான் பார்க்குறது வந்து எஜுகேஷன். ஸோ அந்த எஜுகேஷனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அதில் நிறையா வந்து முன்னேற்றங்கள் கொண்டு வரணும், இன்னும் வந்து நிறையா வந்து எஜுகேஷனில் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முனைவோடு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ டெக்சிட்டி எட்டெக் பிரைவேட் லிமிடெட், அந்த நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ சரண்யா அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ வெல்கம் பண்ணிடலாம். வாங்க சரண்யா அவர்களே. தேங்க்யூங்க. வணக்கம். உங்களோட இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூங்க. இப்போது டெக்சிட்டி எட்டெக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கிராஜுவேஷன்ஸ் இருக்குங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கிராஜுவேட் ஆகிட்டு வெளியில் வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் வேலை கிடச்சிருதான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஸ்கில்டு பர்சன்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து இப்போ வேலை தேடிட்டே தான் இருக்காங்க. மெயினாக அந்த கேப்பை ஃபில் பண்ணணும், எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும், அதே சமயம் ஸ்கில்டு பர்சன்ஸை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் இந்த டெக்சிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. புரியுது. இப்போ வந்து நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் இருக்குது. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், லைக் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் நிறையா இருக்குது, நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. எடுடெக்கில் நிறைய ஜாம்பவான்களும் கூட இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பேஸுக்குள்ளார உங்களை நீங்கள் எப்படி தனித்துவமாக பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் எப்படி புதுசாக என்ன கொண்டு வர விருப்பப்படுறீங்க, எந்த விதத்தில் மாறுபடுறீங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ வந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம யூடியூப்பில் கற்றுக்கலாம், இல்லை நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் கற்றுக்கலாம். ஆனால் நாங்கள் மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைவாக உங்களுக்கு ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனாக இருந்தாலும் நாங்கள் 1-to-1 சொல்லித்தரோம். நாங்கள் ஒரு பேட்சில் வந்து கண்டிப்பாக 10 மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 10 மெம்பர்ஸ்க்கு லைவாக நாங்கள் வந்து செஷன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக மட்டும்தான் நாங்கள் வந்து சொல்லித்தரோங்க. இதுதான் எங்களோட மெயின் யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக நாங்கள் பார்க்குறோங்க. ஃபண்டாஸ்டிக். ஸோ இப்போது இந்த மாடலை நான் பார்க்கும்போது, அதாவது ஒரு கிளாஸுக்கு அதிகபட்சமாக 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வகையில் வந்து எப்படி வந்து உங்களால் வந்து மென்டர்ஸை வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஓகேங்க. ஆக்சுவலி நாங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா மென்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி அதில் நாங்கள் ஆன்போர்ட் பண்ணுவோம். அதில் நாங்கள் ஃபார்ம்ஸ் கொடுத்துருவோம். அவங்க அதில் ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஃபில் பண்ணதுலேருந்து நாங்கள் செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரொஃபைல்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்கள இன்டர்வியூ எடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கில்ஸை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்காக அவங்கள வீடியோஸ் எடுத்து அனுப்ப சொல்லுவோம். எல்லாத்தையும் நாங்கள் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் மென்டார்ஸை ஆன்போர்ட் பண்ணுறோங்க. ஓகே. இப்போ வந்து இந்த மென்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது காலேஜில் வந்து சொல்லித்தரக்கூடிய எஜுகேட்டர்ஸா, இல்லை வந்து ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்ப்ரனரா, இல்லை வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸா, ஸோ யாரை வந்து நீங்கள் மென்டார்ஸாக பார்க்குறீங்க? ஓகே. ஆக்சுவலாக மெயினாக வந்து மென்டார்ஸ்க்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. அவங்க வந்து ஒரு அந்த ஃபீல்டில், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஐடின்னு எடுத்துக்கிட்டோம், இல்லை ஒரு டிசைனிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அதில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க ப்ராக்டிக்கலாக அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறவங்கள மட்டும்தான் நாங்கள் வந்து மென்டார்ஸாக சூஸ் பண்ணுறோங்க. எதனால் அப்படின்னா, அவங்க ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்கில்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்கில்ஸ் தேவைப்படுதுங்கிறது யாருக்கு தெரியும். அப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸையும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க 2 பேருமே வந்து கோர்சஸ் வந்து அவங்க பண்ணலாம். புரியுதுங்க, புரியுது. இப்போ வந்து இந்த ஜென்சி அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி வருது. அடுத்து ஜென் ஆல்ஃபா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கு வாழ்ந்துக்கிட்டும் அடுத்தடுத்த இதுக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனை வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வெளியில் அப்படின்னா, லைக் பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து சில எஜுகேட்டர்ஸ், லைக் காலேஜஸ்க்கு நான் போகும்போது நான் கவனிச்சிருக்கேன், நிறைய எஜுகேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நிறையா
வந்து ஜென்சிஸ் வந்து நம்ம சொல்கிறத அட்டென்ஷன் ஸ்பேன் குறையுது நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறதுனால, இல்லை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இல்லை எஜுகேட்டர்ஸ் மாறணுமா, இல்லை வந்து ஜென்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் எஜுகேஷன் சிஸ்டமுக்கு பழையபடி அவங்க வந்து நான் வந்து இது படிக்கணும், டெய்லியும் நான் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த மென்டாலிட்டிக்கு அவங்க மாறணுமா? இந்த ரெண்டில் வந்து எதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது? ஆக்சுவலாங்க ரெண்டுமே வந்து ட்ரூ தான். 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஜென்சி வந்து அவங்க மோர் இன்டு ப்ராக்டிக்கல்னு சொல்லுவேன். அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க. இப்போ எஜுகேட்டர்ஸ் வந்து ரொம்ப முதல் மாதிரியே எல்லாரும் அட்டென்ஷனாக இருப்பாங்க, நம்ம சொல்லணும் அந்த மாதிரி இல்லாமல் எஜுகேட் பண்ணுற ஸ்டைலையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதே சமயம் அவங்களும் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக எங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் இது வந்து இன்னும் பெட்டராக நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது வந்து ஜென்சியோடைய சைடில் இருக்கிற அவங்களோட விவாதத்தை மட்டும் பார்த்துருக்கோம். பட் இவங்களோட விவாதத்தை பார்த்தோம்னா லைக் இவங்க எஜுகேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து இவங்களுடைய டைப்புக்கு இறங்கி வந்து அவங்களுடைய மோட் ஆஃப் ட்ரைனிங்கை வந்து மாற்றணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக்ங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன மாற்றத்தை வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் உருவாக்கணும்னு விரும்புகிறீங்க, இல்லை இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த எஜுகேஷன் லைக் எடுடெக் இண்டஸ்ட்ரி 5 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ நிறைய ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸாக வந்துகிட்டே இருக்குங்க. எவ்ரி இயர் நீங்கள் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏஐ வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. அந்த அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கில்ஸாக கொடுக்கணும். அதுதான் மெயின் மோட்டிவ் நம்மளோடது. நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்படி கொடுக்கும்போது இந்த 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும். எல்லாத்தினாலையும் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணி அவங்கள அப்கிரேட் பண்ணி அடுத்தடுத்த இப்போ ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் நம்மளுக்கு வெப்லேயே கிடையாதுங்க. எல்லாமே வந்து நார்மலாக இருக்கிற சிஸ்டம்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்த சாஃப்ட்வேர்ஸாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெப் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு கரியர் கேப் இருக்குது. ஸோ அதையே ஃபில் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி தரோம். அவங்களுக்கான அப்கிரேட் அவங்க வந்து இன்னும் வெப்பில் என்ன கற்றுக்கணும், அதே சமயம் அடுத்தது ஏஐ வந்துருச்சுன்னா ஏஐயில் எப்படி கற்றுக்கணும், ஸோ அவங்களுக்கு எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, அதுக்கான ஸ்கில்ஸ் எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறது, அப்படி டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோர்சஸை ரீடிசைன் பண்ணிட்டே வரீங்க. ஃபேண்டாஸ்டிக். இப்போது என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கோர்ஸ் கற்றுக்கிற ட்ரெயினீஸுக்கு வந்து வருங்காலங்களில், அதாவது நீங்கள் முடிச்சிடுறோம் கோர்ஸு, நான் ஒரு காலேஜில் வந்து ரீசெண்ட் டைமில் நான் போயிருந்தப்போ அவங்கக்கிட்ட என்ன கேட்டிருந்தேன்னா, நீங்கள் உங்கள் காலேஜில் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி, அவங்க யாராவது வேலைக்கு சேராமல் இருந்தாங்கன்னா அவங்களோட கான்டாக்டை நீங்கள் கொடுங்க, நாங்கள் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் மாதிரி சின்னதாக ப்ரொவைட் பண்ணி நாங்கள் வந்து எங்களுடைய கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்துக்கிறோன்னு நாங்கள் கேட்டிருந்தப்ப அவங்க வந்து இல்லை அட் ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னே அவங்க வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ட்ரைனிங்கில் இப்போ ஆல்ரெடி வந்து அவங்க ட்ரைனிங் வந்து நீங்கள் கொடுத்துட்றீங்க, இந்த கொடுத்து அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும்? ட்ரைனிங் முடிஞ்சுதா இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் கொடுப்பீங்களா? இந்த மாதிரி இல்லைங்க, நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் தான் நம்ம சொல்கிறோமே. நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இல்லைனா டெலகிராம் குரூப் வச்சுருக்கோங்க. அதில் கம்ப்ளீட்டாக அவங்க எப்போ அவங்களுக்கு டவுட்ஸ் வந்தாலும் நம்மக்கிட்ட கேட்கலாங்க. அவங்க அதில் வந்து டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அவங்க வந்து அவங்கள அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. ஸோ நாங்கள் அதுக்கான அஷூரன்ஸ் கொடுத்துட்றோம். ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து இன்னும் ஸ்கேலபிளாக கொண்டு போகும்போது லைக் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக இந்தியா ஃபுல்லாக இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஆல்ரெடி நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நாட் அபவுட் த லொக்கேஷன்ஸ், நம்பர் ஆஃப் பீப்புள் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது இந்த இதை வந்து நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் மென்டாஸையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்மளோட கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா மென்டாஸை வந்து ரெகுலர் பேசிஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் இதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு கோர்ஸ்க்கு ஒரு மென்டாஸ் அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் கிடையாது. மோர் தென் 1 வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு பேட்சுக்கு 10 மெம்பர்ஸ் கொடுக்க முடியும் எங்களால். ஸோ இதனால் எங்களால் மென்டாஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக க்ரியேட் பண்ண முடியுது. ஓகே, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஒருத்தர் நல்லா எக்ஸலாக இருக்காங்கன்னா ஒரே கோர்ஸில் வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்குன்னா அதை நீங்கள் 3ஆக பிரித்து கூட 3 மென்டரை நீங்கள் ஆன் பண்ணிடுவான்னு சொல்கிறீங்க. ஃபேண்டாஸ்டிக். இப்போ இதில் வந்து எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இது மென்டார்ஸ் எப்படி அணுகிறாங்க? இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அவங்க அதை பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்காங்களா? எப்படி அவங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது உங்களுக்கு அதோடைய? இல்லைங்க, ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க மென்டார்ஸ் வந்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஜாப் இருக்கும். இப்போ இருக்கிற ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லா பக்கமும் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் மோர் இன்கம்ஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து அவங்களுக்கு
இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஜாப் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஜாப் அவங்களால போக முடியாது. பட் நம்மளுது அப்படி இல்லைங்க. அவங்க வந்து பார்ட் டைமில் நம்மளுக்கு வந்து வீக்கெண்ட்ஸில் அதுக்கப்புறம் அவங்களோட ஈவினிங் டைமில் கற்றுக் கொடுக்கலாம். நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம். வேலை செஞ்சாதான் தப்பு, பட் கற்றுக் கொடுத்தா தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் எஜுகேட் பண்ணலாம். ஸோ அந்த சமயத்தில் மென்டார்ஸ் ரொம்ப அவங்களோட ஸ்கில்ஸை வந்து அவங்க சொல்லி தரும்போது அவங்களோட கெப்பாசிட்டி வந்து இன்னும் அதிகம் தான் ஆகுது. அவங்களோட நாலேஜ் இன்னும் அதிகமாகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி ஒரு பிரமிட் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம், அதிகமாக லேர்ன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணுற மூலமாக தான் நம்ம அதிகமாக லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது இந்த மென்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நடத்துகிறாங்க. அவங்களுக்கு இதுலேருந்து என்ன டேக்அவே இருக்குது? அதாவது லைக் போத் இந்த சைட் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஓகே, அதான் ஆல்ரெடி நான் இப்போ சொன்ன மாதிரி அவங்க வந்து இதை இன்கம்மாக பார்க்கும்போது அவங்களுக்கு டபுள் ஆகும், அவங்களோட இன்கம் டபுள் ஆகும். அதே சமயம் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்களோட டேக்அவே போத் இன் ஃபினான்ஸ் அண்ட் நாலேஜ் ரெண்டுலேயுமே அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி பாட்காஸ்டோடைய எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த சீரியஸோடைய டேக்அவே வந்து எல்லா மக்களுக்கும் நான் கொடுக்கணும். இது அவங்க எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணணும். லைக் டெக்ஸிட்டிக்கு ஏன் வரணுங்கிறத தாண்டி மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஏதாவது ஒரு விஷயம்? ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த அர்பன் ஏரியாஸ், ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்கில்டாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே வந்து வெளியே இருந்து கற்றுட்டு வந்து வெளிநாட்டுக்கோ இல்லை வெளியே மாநிலங்களுக்கோ அந்த மாதிரி போயிடுறாங்க. மெயினாக நம்ம ஏரியாவில் ஒரு ரூரல் ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி இருக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஸ்கில்டு பர்சன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ எஸ்பெஷலி இதை வந்து டெக்ஸிட்டி அதுக்காக தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி அவங்க நல்லா இதில் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணி இங்கே இருக்கிற அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ்க்கே அவங்க ஒர்க் போனால் அவங்களுக்கு ஃபேமிலியோடு இருக்கிற டைமும் இருக்கும், ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு ஜாப், நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஜாப் கிடைக்கும். அதுதான் மெயினாக நான் பார்க்குறேங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு ஜிடிபி சைடில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது உலகத்தில். ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஜாஸ்தியான ஒரு பொசிஷனில் இருக்கோம். இது வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணுறதுக்கு, அதாவது அதை வந்து மாற்றுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக நான் இதை பார்க்குறேங்க. ரொம்ப நன்றி நீங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கும் இதை நீங்கள் செயல்படுத்துறதுக்கும். எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோம். வித் யுவர் பெர்மிஷன் நாங்கள் உங்களுடைய வெப்சைட் அண்ட் டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இதில் எல்லாம் நாங்கள் போட்டுடுறோம். அவங்களுக்கு தேவைப்படுறத எப்பவும் போல் நீங்கள் உங்களுடைய நல்ல அந்த விஷயத்தோடையே நீங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப நன்றி நீங்கள் இன்றைக்கி எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்களை ரொம்ப வருஷத்துக்கு தொடரணும்னு வாழ்த்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ மேம்.